நம்ம வீடியோலாம் பார்க்குறீங்க, ஆனால் லைக்கு சப்ஸ்கிரைப் கமெண்ட்லாம் போடுங்க. அப்போதானே நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் போடுங்க, நம்ம அந்த மாதிரியாகவும் போடலாம். சரிங்களா? ஏடி குட்டப்பாவாட நடந்து நடந்து கலப்பாயிட்டுடி. அந்த பொட்டி கடை இருக்கு பாரு, எம்புட்டு பலகாரம் சுட்டு அடிக்க வச்சுக்கிறாங்கன்னு வாங்கி 2 புட்டு போட்டுக்கிட்டு அப்புறமா போவோமா? பார்க்கவே எச்சு ஊறுது நாக்கலாம். அடியே நாத்தம் பிடிச்சவள, அந்த கடையில் பாரு ஒரு நாய் எனி டைம் இங்கேயே தான் படுத்து கிடக்கு. அது அவங்க நாய் தான் நினைக்கிறேன். அது எப்படியும் அந்த நாய் முடிய அது இதுன்னு கிடக்கும். அதெல்லாம் சுத்தமாக இருக்காது. நீ கம்முன்னு இரு, எனக்கெல்லாம் மனசே ஒத்துக்காது. ஆனால் உனக்கு மனசு ஒத்துக்கலாம் என்னடி? நீ போ, நான் போய் 2 வாங்கி திங்காமல் வர மாட்டேன். நீ என்னத்தையும் போய் வாங்கி நக்கிட்டு வா, எனக்கெல்லாம் வேண்டவே வேண்டாம். அப்படியே அம்மா சொத்தக்காரிய, நீ வேண்டான்னா போ. பார்த்து நீங்கள் வரீங்களா? உங்களுக்கு வேண்டாம்மா? எனக்கும் வானா நட்டவள்ளி, எனக்கு இந்த சேராது பலகாரமா, நீயே வாங்கி தின்னு போ. அதுக்கு நீங்களும் டீச்சர்ண்டா அவளை மாதிரி எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லணும். அந்த ஒத்துக்காது அது இதுன்னு இன்டைரக்டாக சொல்கிற வேலையில் என்கிட்ட வேண்டாம் பார்த்துக்கோங்க. அதான் வேணாங்கிறாங்கள, போய் வாங்கி நீ தின்ட்டு வா போ. ஆமாம், அன்னைக்கு புரோட்டா வாங்கிட்டு வந்து நக்குன்னு நக்கணும் இல்லை மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு அதில் சட்னியில் பற்றியா முடி கிடந்துச்சு. நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை, எடுத்து தூர போட்டேன். நல்லா டேஸ்டாக இருக்குதுன்னு நல்லா அப்படியே புரோட்டாவை முக்கி எடுத்து தின்னிங்கல்ல, அப்போ தெரியலையோ? அப்போ சொல்லியிருக்கணும். அடைச்சி போய் எதனா வளரிக்கிட்டு இருக்காம, அது தெரியாமல் தின்னுட்டோம்ல, தெரிஞ்சா திங்க முடியாது. ஒன்ன மாதிரிலாம் இல்லை, போய் தின்னுப்ப. படுபாவி, சட்னியில் முடி கிடந்திருக்குது பார்த்திய ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். ஏட்டி இப்படியே பண்ணுவேன்? நீ உன்னை நம்பி இனிமேல் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க ஆகாதம்மா. ஆமாம், 2 பேரும் சொத்தன் பேச்சுங்களா? வாயை பொழக்காதீங்க. நான் போய் தின்ட்டு வரேன், நீங்கள் போயிட்டே இருங்க. நீங்கள் பாட்டுக்கு விட்டுட்டு போயிடாதீங்க. அங்கே போய் தெரு முக்கில் ஒரு மரம் இருக்கும்ல, அங்கே நின்றுட்டு இருங்க, நான் சாப்பிட்டுட்டு அப்படியாந்துடுறேன். எப்போ பாரு இவங்க கிட்ட இதே அக்கப்போரு. அந்த பைப்பில் தண்ணி குடிச்சா அங்கே பாரு கீழே பாரு ஒரே சேராகுது, அங்கே குடிக்காதுங்கிறது. இந்த கடையில் வாங்கி தின்னான்னா அதெல்லாம் நல்லா செய்ய மாட்டாங்க, அங்கே வேண்டாங்க வேண்டியது. இவங்க கூடலாம் சேர்ந்தமா நம்மள சும்மா போட்டு பட்டினி போட்டு கொண்டு போடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா? எங்கே பார்த்தாலும் சொத்தன்னுக்கிட்டு ஒன்றையும் திங்க விடாமல் அப்படி இருந்தால் கமெண்ட்டில் போட்டு விடுங்க.